வணக்கம் யுவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 91 காண்போமா? நாரத மகரிஷி பிராசீன பர்கிஷு ஆத்ம ஞானம் இல்லாமல் இருந்ததால் அவனுக்கு புரஞ்சனன் கதை மூலம் விளக்கமாக கூறுகிறார். புரஞ்சனன் என்பதே உடலை குறிக்கிறது. இந்த உடலின் ஆசை, காமம், துன்பம் ஆகியவற்றை உதாரணங்கள் கொண்டு விளக்குகிறார். புரஞ்சன உபாக்கியானம் தத்துவங்கள் நிறைந்த பகுதி. புரிந்து கொள்வது கூட கடினம். முடிந்தவரை புரிய வைக்க முயற்சி செய்துள்ளோம். புரிந்து கொள்ளுங்கள். கந்தர்வ மன்னன் சண்டவேகனுக்கு துணையாக 360 கந்தர்வ வீரர்கள் வந்தனர். கந்தர்வ மன்னனும் அவனது வீரர்களும் புரஞ்சனனின் நகரத்தை கொள்ளையடிக்க வந்த பொழுது அந்த நகரத்தை ஒரு 5 தலை நாகம் காவல் காத்து கொண்டிருந்தது. மன்னர் புரஞ்சனனின் நகரத்தை கண்காணித்து வந்த அந்த 5 தலை நாகம் கந்தர்வர்களுடன் கடுமையாக 100 வருடங்கள் போரிட்டது. அவர்கள் மொத்தம் 720 பேர்கள் இருந்த போதிலும் அது தனியாகவே அவர்களுடன் போரிட்டது. அவர்கள் அனைவரும் மிகச்சிறந்த வீரர்களாக இருந்ததாலும் தனியாக போரிட்டதாலும் 5 தலை நாகம் வலிமை குன்றியது. தனக்கு மிகுந்த நெருக்கமான நண்பனான நாகம் வலிமை இழந்ததைக் கண்டு மன்னர் புரஞ்சனன் மற்றும் நகரத்து குடிமக்கள் அனைவரும் வருத்தமுற்றனர். காலமே இங்கு சண்டவேகனாக சொல்லப்பட்டது. காலமும் கடல் அலையும் எந்த ஒரு மனிதனுக்காகவும் காத்து கொண்டிருப்பது இல்லை. அது போய்கொண்டே இருக்கும். அதனால்தான் காலம் இங்கு சண்டவேகன் என்று கூறப்பட்டது. அதாவது மிக விரைந்து கடந்து செல்வது என்பதே இதன் பொருள். காலம் கடந்து செல்லும் பொழுது ஆண்டுகளின் அடிப்படையில் அது கணக்கிடப்படுகிறது. ஒரு வருடத்திற்கு 360 நாட்கள் ஆதலால் சண்டவேகனின் வீரர்கள் இங்கே நாட்களாக கருதப்பட்டனர். காலம் மிகவும் விரைந்து செல்கிறது. இங்கு 5 தலை நாகமாக 5 வகையான காற்றுகளை கூறப்பட்டுள்ளன. உடல் செயல்படாது இருக்கும் பொழுது பிராணன் அல்லது உயிர்காற்று என்பது மட்டும் செயல்பட்டு கொண்டே இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் 50 வயதுக்கு மேல் வலுவிழக்கும் சக்தியை 5 தலை நாகமாக கூறப்பட்டது. 360 பகல்களும் 360 இரவுகளும் சேர்ந்து 720 வீரர்களாயினர். ஒரு மனிதன் பிறப்பதிலிருந்து இறக்கும் வரை தன் ஆயுட்காலம் முழுவதுமே இந்த வீரர்களுடன் போராட வேண்டி இருக்கின்றது. இதனையே பகவத்கீதை ந ஜாயதே மிரியதே வா கதாசின் நாயம் பூத்வா பவிதாவான பூயக அஜோ நித்யக் சாஸ்வதோயம் புராணோ ந ஹன்யதே ஹன்யமானே சரீரே. ஆத்மாவிற்கு பிறப்பு இறப்பு என்பது இல்லை. ஒரு முறை இருந்து பிறகு இல்லாமல் போவதும் இல்லை. அவன் பிறப்பற்றவன், நித்தியமானவன், என்றும் இருப்பவன், இறப்பு அற்றவன், பழையோன் ஆவான். ஆனால் உடல் அழிக்கப்படுவதால் ஆத்மா அழிக்கப்படுவதில்லை. இவ்வாறு வாழ்ந்து கொண்டிருந்த புரஞ்சனனுக்கு தான் மரணத்தின் எல்லைக்கு வந்துவிட்டதையும் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. 4 அடிப்படையான துன்பங்கள் உள்ளன. பிறப்பு, முதுமை, பிணி, இறப்பு என்பனவாகும். காலத்தின் புதல்வி ஜரா ஆவாள், அதாவது முதுமையாவாள். முதுமையை எவரும் விரும்புவது இல்லை. நாரதர் தொடர்ந்து பேசுகின்றார். மாமுனிவர் நாரதர் நைஷ்டிக பிரம்மச்சாரி ஆவார். அவர் என்றும் இளமையோடு விளங்கினார். இப்படி இருக்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் முழுவதும் சுற்றி கொண்டிருந்தேன். காலத்தின் புதல்வியான ஜரா என்னை சந்தித்து நான் பிரம்மச்சாரி என்பதை அறிந்து கொண்டு தன்னை ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டாள். அவருடைய வேண்டுகோளை நான் மறுத்ததால் என் மீது கோபம் கொண்டு என்னை சபித்து விட்டாள். நான் நீண்ட நாட்கள் ஓரிடத்திலும் தங்க முடியாது என்று கூறினாள். நாரதரின் உடல் ஆன்மீகமானது. பிறப்பு, இறப்பு, பிணி, மூப்பு போன்றவற்றால் அந்த உடல் பாதிக்கப்படுவது இல்லை. என்னிடம் ஏமாற்றமடைந்த காலமகள் எனது அனுமதியோடு பயம் என்னும் பெயருடைய யவனர்களின் மன்னனை அடைந்து தன்னை மணந்து கொள்ளும்படி கேட்க, ஆனால் அவரோ தன்னுடைய சகோதரனான பிரஜ்வாரன் என்பவனை மணந்து கொள்ளச் சொன்னார். இங்கே யவ்வனன் என்பது வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள கொள்கைகளை பின்பற்றாதவனே தொற்று நோய்களுக்கு இரையாகின்றான். பயம் என்று குறிப்பிடுவதும் உண்டு. பிரஜ்வாரன் என்பது பகவானால் அனுப்பப்பட்ட வியாதியை குறிக்கும். புரஞ்சனனின் உடல் நாளுக்கு நாள் பலவீனமடைந்தது. கால கன்யா தாக்கிய பொழுது யவ்வன மன்னனின் ஆபத்தான வீரர்கள் வேறு வழியாக உடலாகிய நகரத்திற்குள் நுழைந்தனர். இதனால் புரஞ்சனன் மிகவும் பாதிக்கப்பட்டான். மன்னன் புரஞ்சனன் தன் நகரத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் சிதறடிக்கப்படுவதையும் தன் பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் பணியாளர்களும் மற்றவர்களும் தன்னை எதிர்ப்பதையும் கண்டார். அவரது மனைவி, அதாவது புத்தி,
புத்தி கூட அவரிடம் கண்டிப்புடனும் மோசமாகவும் நடந்து கொண்டார்கள். அனைவராலும் வீழ்த்தப்பட்ட பொழுதும் புரஞ்சனனுக்கு அந்த நகரை விட்டு நீங்க மனமில்லை. எனினும் கட்டாயத்தின் சூழ்நிலையால் அவர் அவ்வாறு செய்யப்பட வேண்டியதாயிற்று. அழிக்கப்பட்டார். பயத்தின் சகோதரனான பிரஜவாரனால் பின்பு நகரம் தீக்கிரையாக்கப்பட்டது. வேத முறைகளின்படி இறந்த உடல் தீயில் எரிக்கப்படுகின்றது. ஆனால் அதற்கு முன்பு பிரஜவாரம் என்னும் கடுமையான ஜுரம் அவனை பாதிக்கின்றது. பின்பு இந்த உடல் கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பின் நடுவே வைக்கப்படுகின்றது. உடலில் இருந்த அனைத்து குடிமக்கள், பணியாளர்கள், குடும்ப உறுப்பினர்கள், புத்திரர்கள், பேரப்பிள்ளைகள், மனைவி மற்றும் உறவினர்கள் அனைவரும் நெருப்பில் சிக்கிக் கொண்டதை கண்டு மன்னன் புரஞ்சனன் வருத்தப்படுகிறான். இனி புரஞ்சனனின் உடலின் நிலை என்ன என்பதை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 92 காண்போமா? நன்றி, வணக்கம்.